சஹாபி கோர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சட்டமன்றம் இன்று 2வது நாளாக கூடி ஆளுநர் உரை மீதான விவாதம் நடந்துச்சு. அதுல உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அறநிலையத்துறை நிதியை வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு ஆளுநர் உரையில சொல்லியிருந்தீங்க. இது பிஜேபியோட வாடை அடிக்குது. இது பிஜேபி தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சொன்னோடனே நம்ம தாவேக்கன்ஸ் புறா டென்ஷன் ஆகி நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசியிருந்தாப்புல. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவா செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ புதுசா ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப ஆர்வமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க அறநிலையத்துறை பணத்தை எடுத்து இது ஸ்கூல் கட்டியிருக்கீங்க, காலேஜ் கட்டியிருக்கீங்க, அது போக வணிக வளாகம் கட்டியிருக்கீங்க, அது போக கல்யாண மண்டபம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. அதுக்கும் மேல போய் ஒரு படி போய் என்ன சொன்னாருன்னாக்கா, ஊட்டியில இருக்கிற ஒரு முருகன் கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு மல்டி கார் பார்க்கிங் கட்டியிருக்கீங்க, கட்டுறதுக்காக டெண்டர் விட்டுருக்கீங்க, நாங்க அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா ஏதோ இந்த காசை பூரா இவங்க ஊழல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன மாதிரி. ஏன்னா நம்ம ரீல்ஸ்ல பேசுற மாதிரி சட்டமன்றத்தை பேச முடியாது. கேள்வி கேட்பாங்க, அடுத்து வர்றேன், கேட்க முடியாது, பேச முடியாதுல்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் சொன்னாப்ல, எப்பா எனக்கு சேகர் பாபு ஏற்கனவே அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாரு, தம்பி நீ சொல்றதெல்லாம் சரிதான், நான் காசெல்லாம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போல, அங்க கட்டியிருக்கோம், இந்த மாதிரி கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம், நீங்க சொன்ன மாதிரி ஊட்டியில மல்டி கார் பார்க்கிங் கட்டியிருக்கோம், அதையுமே கோயிலுக்கு தான் கட்டுறோம், எங்க வீட்டுக்கு ஒண்ணு கட்டல. கோயிலுக்கு வர்றவங்களுக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் சௌகரியமா இல்ல, இதுவும் ஒரு கோயிலுடைய அடிப்படை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ல. அதுக்கு ஒரு சொன்னாரு, கோயிலுக்கு அடிப்படை தேவை இல்லை, கக்கூஸ் இல்லை, பாத்ரூம் இல்லைன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன், எங்கேயுமே கக்கூஸ் பாத்ரூம்லாம் இருந்த மாதிரி தெரியல. கோயிலை விட்டு ரொம்ப வெளியில ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ல தான் இந்த மாதிரி பொது கழிப்பிடமெல்லாம் வைப்பாங்க. அது நம்ம அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் ஸ்ரீரங்கத்துக்காரர் தான், எப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதெல்லாம் போக அடுத்து உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அதுக்கப்புறம் சேகர் பாபா பேச விடல. உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சொன்னாப்புல, எப்பா நாங்க காலேஜ் தான் கட்டியிருக்கோம், அது வருஷத்துக்கு 1200 பேர் அதை விட்டு வெளியாகி படிச்சுட்டு போறாங்க, இது மாதிரி நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கோம் அந்த காசை வச்சு, அதையெல்லாம் நிப்பாட்ட போறீங்களா? இல்ல நாங்க அதையெல்லாம் நிப்பாட்டல, இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிப்பாட்டணும். என்ன மக்களுக்கு செஞ்சு மக்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? காசு எடுத்துட்டு ஓடினாங்களா? கல்யாண மண்டபம், இன்னைக்கு கல்யாண மண்டபம்னா சிட்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் 50,000 40,000 1 லட்சம் கொடுக்குறாங்க. இதுவே கோயில் மண்டபமா இருந்தா கோயிலுக்கும் வருமானம் வரும், கோயிலுடைய மண்டபத்துல மக்களுக்கும் கம்மியா நீங்க விலை நிர்ணயம் பண்ணி மக்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதே மாதிரி